நீங்கள் இங்கு பார்ப்பது ஒரு பாலம்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? ஒரு சில இடங்களில் தொங்கவிடப்பட்ட ஒரு பகுதியில் வாகனங்களை நிறுத்திவிட்டு அந்த பகுதியை ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு எடுத்து செல்லும் அமைப்புகள் இருக்கும். இதற்கு டிரான்ஸ்போர்ட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் செய்யறாங்கன்னா, ஒரு நகருக்குள் ஒரு உயரமான பாலம் செய்யணும் அப்படின்னு வாகனங்கள் மேலே ஏறக்கூடிய அந்த பாதை அமைக்க ஒரு சில இடங்களில் வழி இருக்காது. அப்படின்னும் பொழுது பாலத்தை அமைப்பதில் சிக்கல் இருக்கும். இவ்வாறு நகரக்கூடிய அமைப்புகளை பயன்படுத்தினால் குறைந்த போக்குவரத்து உள்ள பகுதிகளில் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம்னு பல நாடுகள்ல பயன்படுத்தப்பட்டது. மிக குறைந்த எண்ணிக்கையிலான பாலங்கள் தான் இவ்வாறு கட்டப்பட்டது. சரி, இதற்கும் ரோப் காருக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ரோப் கார்ல அந்த பாகம் கம்பிகளில் தொங்க விடப்பட்டிருக்கும். இங்க அப்படி இல்ல, மேலே உறுதியான பாலம் போன்ற அமைப்பே இருக்கும். அதன் மீது இவ்வாறு நகரும் பாகங்கள் இருக்கும். நம்ம பாம்பன் பாலத்திற்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நாங்கள் தெளிவாக ஒரு வீடியோவில் கொடுத்திருக்கோம். அதில் மற்ற வகை பாலங்களை பற்றியும் தெளிவாக கொடுத்திருக்கோம்.